இப்போ ஜீவாமிர்த கரைசலுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா பசுஞ்சாணம் 10 கிலோ, பசுஞ்சாணம் 10 கிலோ. அடுத்து நாட்டு சக்கரை 2 கிலோ. எப்பயும் 5 கிலோ சாணத்துக்கு இல்லை 2 கிலோ நான் சொல்கிறத கேளுங்க. 10 கிலோ பசுஞ்சாணம், 5 கிலோ பசுஞ்சாணத்துக்கு 1 கிலோ நாட்டு சக்கரை. 5 கிலோ பசுஞ்சாணத்துக்கு 1 கிலோ நாட்டு சக்கரை. அடுத்து 4 கிலோ முளை கட்டிய பயிர் மாவு இருக்கட்டும். 4 கிலோ முளை கட்டிய பயிர் மாவு, அந்த ட்ரம் 4 கிலோ முளை கட்டிய பயிர் மாவு. அதுக்கப்புறம் நன்கு புளிச்ச தயிர் 2 லிட்டர். நன்கு புளிச்ச தயிர் 2 லிட்டர். தயிர் 2 லிட்டர். அடுத்து எந்த வயலுக்கு பயன்படுத்த போறோமோ அந்த வயலுடைய மண் ஒரு கைப்பிடி கூட போதும். இங்கே தாராள மனசு நிறையா கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த மண் அதிகமாக போடுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன வரும்னா படிக்கட்டும் போது சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இருந்தால் போதும். எதுக்காக இந்த வயல் மண்? நான் சொன்னது போலவே அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசர், ஜிங்க் சாலுபிளைசர், சிலிக்கா சாலுபிளைசர், சூடாமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, ட்ரைகோடெர்மா ஹார்சியானம், பெசிலோமைசஸ், இதெல்லாம் கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேடமும் இருக்காங்க, விற்றுருப்பாங்க கண்டிப்பாக. அது நம்ம மண்ணில் உருவாக்க போகிறோம். அதனால தான் அந்த வயலில் இருக்க மண்ணை நம்ம எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம தேவையான பொருள் 10 கிலோ பசுஞ்சாணம், 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 லிட்டர் நன்கு புளிச்ச தயிர், அதுக்கடுத்து முளை கட்டிய பயிர் மாவு, அப்புறம் அந்த வயல் மண், 50 லிட்டர் தண்ணி. இப்போ இங்கே ஒரே ஒரு விஷயம், அடுத்த தடவை நான் அண்ணாமலை ஐயாவுக்கு இந்த வேலையை வைக்கிறேன். இங்கே அவர் முளை கட்டிய பயிர் மாவுன்னு வச்சுருக்காரு. அதை கையில் பிடிங்க, கையில் அள்ளுங்க. காஞ்சிருக்கா? எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா இந்த சாப்பிட்றதுக்கு பயிர் வச்சுருந்தீங்களேங்க இந்த மாதிரி அதில் ஒரு கப்பில் மட்டும் கொண்டாங்க. அதை பிடிச்சா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இருங்கய்யா, அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கு. அதுக்கு அண்ணாமலை ஐயா தான் இந்த பொருளை கொண்டு வராரு. நீங்க கொண்டாங்க. ஏங்க அது நிறையா கொடுங்க. சரி பரவாயில்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி முளை கட்டி, சரியா, காய வைக்க கூடாது. முளை கட்டி அதை ஆட்டி போடணும். கண்டிப்பா இதை முளை கட்டி போடணும். இன்னைக்கு எங்கங்க முளை கட்ட ஆள் கிடைக்குது, ஆட்டுறதுக்கு ஆள் கிடைக்குதுங்கிற கேள்வி சொல்லலாம். அப்புறம் விவசாயம் பண்ணணும் நம்ம. அதனால இதை அப்பப்போ முளை கட்டி. சரி, இந்த முளை கட்டி போடுறதுனால என்ன பலன்? ஏன் முளை கட்டி போடணும்? இப்போ முளை கட்டி அப்படியே அரைச்ச மாவு தான் அது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? புரோட்டீன் உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது ஒரு கத்திரிக்காய் சாம்பாரோ அல்லது கத்திரிக்காய் வணக்கின கத்திரிக்காயை சாப்பிட்றதுக்கும் கத்திரிக்காய் வத்தல் குழம்பு சாப்பிட்றதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. எதில் டேஸ்ட் அதிகம்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை காய்கறிகளை தான் அதுக்கு விஷயம். அதே போல் இதில் இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எப்போ நல்லா உடனே சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கும் மாற்றிக்கும் அப்படின்னா, நமக்கு எப்படி குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால்னு ஒன்று கொடுக்குறோமோ அதே போல் எந்த பயிரும் வளர்வதற்கு அந்த பயிரில் இருக்க பொருளையே முளைச்சி அதுதான் தாய்ப்பால். நெல்லில் எப்பயுமே பரிந்துரையில் அடியில் உரமே கிடையாது நாற்று விடுற போது. என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த நெல்லே தான் அதுக்கு தாய்ப்பால். அந்த நெல் இருக்கிற பொருளை தான் எடுத்துக்கிட்டு அது வளரும். அதே போல் இதுலேயும் அதே போல் தான். அது இந்த பயிர் வகைகளில் புரோட்டீன் அதிகம். அதனால் நல்லா ஊற வச்சு நல்லா முளை கட்டி முளை வந்ததை திரும்ப என்ன பண்ணணும்? நம்ம மாவை அரைச்சி போடணும். இன்னைக்கு அது மாதிரி முளை கட்டி அரைச்ச மாவை அதை நான் நினச்சிக்கிறேன். போட்டு அரைக்கலாம். வெட்டு தான் வேணும், எனக்கு வெட்டு தான் வேணும். இது அரைச்சா வெட்டு தானே வரும் உங்களுக்கு. இல்லை, உணர்ந்தது பரவாயில்ல, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதில் சத்து அதிகம்னா இதில் சத்து அதிகம், இதில் தான் எஃபெக்டிவ் அதிகம். சரிங்க ஐயா, அண்ணாமலை ஐயா, முதல்ல சாணத்தை எடுத்து போடுறோம். என்னது? மாட்டு கோழி வேணான்றதுனால தான் வேணாங்களா? தயிர்ல ஈஸ்ட் மட்டும் தானே இருக்கு.
பிடிச்ச தயிரில் யாரா ஒருத்தர் அவர் கேளுங்க. அந்த மாட்டு கோமி ஏன் திரும்பி நீங்கள் அந்த ஆரம்பத்தில் சொன்ன காரணம் தானே பயன்படுத்தாது? கண்டிப்பாக கோமியத்தையும் சாணத்தையும் கலந்தீங்கன்னா நிறைய நன்மை செய்யும் உயிர்கள் வராது. அதுக்குதான் ஆமாம், அதே தான் திருப்பி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இங்கே நான் செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இருக்க நுண்ணுயிரி பெருகணும், புரோட்டீன் அதிகமாக போகணும், சரிங்களா? சாணத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கெல்லாம் பயிருக்கு போகணும். இதில் ஒரே ஒரு தீமை மட்டும் நடக்கும், அது அப்புறம் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க, அந்த சாணத்தை எடுத்து போடுறீங்க. போடுங்க. இப்போ நாங்கள் எதுக்கு தூக்குறதுக்கு ஆள் வேணுமா? சார் இப்படி இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். இப்போ சாணம் போட்டாச்சு. அடுத்து அந்த வயல் மண்ணை போடும். அந்த வயல் மண்ணை ஒரு கைப்பிடி மட்டும் போடுங்க. சரியா? வயல் மண் போட்டாச்சு. தயிர் 2 லிட்டர் எடுத்து ஊற்றணும். அடுத்த தடவை இந்த மாதிரி பாக்கெட்லாம் எனக்கு தயிர் வரக்கூடாது. வீட்டுல போட்டு கொண்டாந்தது வேணும் எனக்கு. அதிகபட்சம் 5 நாள் வரைக்கும் இருக்கலாம். 3 நாள் புளிச்சதா சிறந்தது. கண்டிப்பா இங்க இருக்க எல்லாரும் இதை செஞ்சு ஆகணும். அது வேணும், இருக்கட்டும். அது வேற ஒரு விஷயத்துக்கு வேணும். நல்ல வேலை, நல்ல வேலை. இப்ப மாவு 4 கிலோ. இதுக்குதான் அவர் போட்ட சொல்லுங்க. சரிங்களா? போட சொன்னோடனே போட்டார். மாவு தாங்க போட சொன்னேன், குண்டான போட சொல்ல. அங்க போட்டு அப்புறம் தான் போட்டீங்க நீங்க. சரி, வெல்லம் 2 கிலோ போடணும். போட்டுட்டு முதல் நாள் 50 லிட்டர் தண்ணி மட்டும்தான் அதில் ஊற்றணும். முதல் நாள் வெல்லம், இது இந்த வேணாம் அப்புறம் போட்டு. முதல் நாள் 50 லிட்டர் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் இந்த புளிச்ச மாவு போடுறீங்க, தயிரை போடுறீங்க, அதனால் அடுத்த நாள் என்ன ஆகும்? நல்லா பொங்கும். அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா மேலே பொங்கி வீணாக போயிடும், வெளியில் வலிஞ்சு போயிடும். அதனால் 50 லிட்டர் மட்டும் ஊற்றுனீங்கன்னா 100 லிட்டர் 120 லிட்டர் நல்லா பொங்கி வரும். திரும்ப அதை கலக்கி விட்டிங்கன்னா கீழே அடங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணி இது நிறைய நிரப்பிட்டு அதுக்கு ஒரு நாள் வச்சுருந்து 3ஆவது நாள் இதை பயன்படுத்தலாம். குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம் வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பயிர் மாவு நான் முளை கட்டி வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி வேணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சாதாரண பயிரும் போடலாம். ரொம்ப சாதாரணமாக தாராளமாக நச்சு பயிர் கூட வச்சு நம்ம போடலாம்.